தமிழ் திரையுலகில் முன்னணி இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் வசனகர்த்தர் அப்படின்னு பல தலைமுறைகளாக ரசிகர்களுடைய மனசில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்து வாழ்ந்துட்டு வந்தவர் தாங்க பாக்யராஜ் அவங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மாரடைப்பு காரணமாக காலமாயிருக்காரு. ஸோ இவருடைய உடலுக்கு திரை பிரபலங்கள், அரசியல் சமூகர்கள் அப்படின்னு ரசிகர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாக்யராஜ் அவர்கள் ஏற்கனவே செய்திருந்த அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ அங்கே இருந்த அத்தனை பேர்த்தையுமே நெகிழ வச்சுருக்குன்னு தான் சொல்லணும். யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை அவர் வந்து செய்துட்டு போயிருக்காரு. அதை பார்த்த உடனே அவருடைய மகன் சாந்தனு ரொம்பவே வந்து கதறி கதறி அழுதுருக்காருங்க. தன்னுடைய அப்பா இவ்வளோ நல்லவரா, இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்திருக்காரு அப்படின்ற மாதிரி பேசி ரொம்ப கத்தி அழுதுருக்காரு. அதாவது பாரதிராஜா சாருடைய இறப்புக்கு அப்புறமா அவருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டியோட ஒரு சில குழுவினர் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன செய்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு, ஏன் சாந்தனு அந்த பெட்டியை பார்த்த உடனே இப்படி கத்தி கதறி அழுதுருக்காரு அப்படின்றதெல்லாம் அதை பற்றியெல்லாம் கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் திரையுலகத்தில் தனக்குன்னு தனித்துவத்தையும் முத்திரையும் பதித்தவர் தான் பாக்யராஜ் அவர்கள். அவர் பார்த்திங்கன்னா காலத்தால் அழிக்க முடியாத நிறைய காவியங்களை வந்து படித்திருக்காரு. பொதுவாகவே பாக்யராஜ் அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். ஏன்னா அவருடைய தோற்றம், அவருடைய எளிமை, எப்போதுமே அவருக்கு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய பழக்கம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவரை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்க வச்சுது. அதுவும் ஒரு டிவி போட்டுட்டிங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பாக்யராஜ் சிறப்பான ஏதாவது ஒரு சேனலில் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சிறப்பான ஒரு நபர் தான். இது நம்ம ஆள், முந்தானை முடிச்சு இந்த படம்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஓடிட்டே தான் இருக்கும். முந்தானை முடிச்சு படம்லாம் இப்போ பார்த்தாலுமே எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து நடிச்சிருந்திருப்பார். அவர் வந்து அவ்வளோ பெரிய இயக்குனர் அப்படின்றதே வந்து தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக அந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பார். இன்றைக்கும் இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்களுமே கூட அந்த படத்தை வந்து விரும்பி பார்க்கறது உண்டு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு படம். பாக்யராஜ் பார்த்திங்கன்னா திடீர்னு மாரடைப்பால் உயிரிழந்திருந்தார். ஸோ இந்த விஷயம் தமிழ் திரைத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்ததுனே சொல்லலாம். அதாவது இந்த நாள் எல்லாருக்குமே வந்து ஒரு சோகமான நாள், ஒரு பிளாக் டே அப்படி தாங்க சொல்லணும். அவ்வளோ பேர் வந்து கதறாங்க. யாராலையும் வந்து ஜீரணிச்சிக்க முடியல, இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா நேத்திக்கு வரைக்குமே பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காரு. தன்னுடைய ஃப்ரெண்டோடைய மேரேஜ்க்கெலாம் போய் அவங்கள வந்து வாழ்த்திட்டு வந்திருக்காரு. கோவா வரைக்கும் அவர் வந்து பயணித்து போயிட்டு வந்த அந்த ஒரு டயர்ட்னஸா, இல்லை ஏற்கனவே அவருக்கு இருந்த ஹெல்த் இஷ்யூஸா, அது இல்லாமல் அன்னைக்கு இரவு முழுக்க ஒரு வேலை பார்த்துருக்காரு. அந்த வேலையினுடைய காரணமாக எது என்னன்னே சொல்ல முடியாதுங்க. இல்லை ஒரு வேளை இறைவன் அவ்வளோதான் அவருக்கு வந்து ஆயுள் கொடுத்துருந்தாரா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன் இன்னும் அவரை கொஞ்ச நாளைக்கு வந்து வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு எல்லாருமே இறைவனோட வந்து சண்டை போட்டு போராடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அவர் செய்திருக்கக்கூடிய செயல் பார்த்திங்கன்னா அதை விட வந்து ரொம்ப பெருசுங்க. ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யாரும் செய்கிறது கிடையாது. ஆனால் நம்ம பாக்யராஜ் அவர்கள் வந்து செய்திருக்காரு. அதாவது அவர் செய்த அந்த ஒரு நெகிழ்ச்சியான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. அப்படி என்ன அவர் செய்திருந்தார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பாக்யராஜ் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னுடைய கண்களை வந்து தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு மனிதநேய முடிவை வந்து எடுத்திருந்தாராம். குடும்பத்தினர்கிட்டையும் அதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் கண்தான உறுதிமொழியில் பதிவு செய்திருந்ததாகவும் வந்து சொல்லப்படுதுங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய விருப்பத்தை மதிக்கக்கூடிய வகையில் அவருடைய மறைவுக்கு அப்புறமா கண் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் அவருடைய இல்லத்துக்கு சென்று அவருடைய கண்களை பாதுகாப்பாக அகற்றி தான நடைமுறையை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் இப்போ வெளியாகியிருக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வைரலாகிட்டு இருக்குங்க. ஏன்னா ஒரு கலைஞருடைய வாழ்க்கை அவருடைய படைப்புகளில் மட்டும் கிடையாது, அவர் சமூகத்திற்கு விட்டு செல்லக்கூடிய மனிதநேய செயல்களாலும் நினைவு கூறப்படும் அப்படின்றத பாக்யராஜ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. இவர் செய்திருந்த இந்த ஒரு செயல் பார்த்திங்கன்னா பலருக்கும் முன்னுதாரணமாகவே அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். பல சமூக ஆர்வலர்கள் வந்து இதை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. மரணத்துக்கு பிறகு தன்னுடைய கண்களின் மூலமாக மற்றொருவருக்கு பார்வை கிடைக்க வழிவகுத்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம். ஸோ அது வந்து பாக்யராஜ் அவர்கள் வந்து செய்திருக்காரு.
இது மனித நேயத்தினுடைய இன்னொரு முகமாகவே வந்து இவரை வந்து பார்க்குறதுக்கு உதவியாக இருந்திருக்குங்க. ஸோ அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தாலுமே கூட குடும்பத்தாரும் அதுக்கு வந்து ஒத்துழைச்சிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து நம்மளை விட்டு போகலை, வேற யார் மூலியமாகவாது இந்த உலகத்தை அவர் மீண்டும் வந்து பார்க்குவார், இந்த திரை உலகத்தை வந்து அவர் மீண்டும் வந்து ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்கு. சொல்லப்போனால் அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த ஒரு நிகழ்வு ரொம்பவே வந்து மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆறுதலை வந்து கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து நம்மோடு இல்லை அப்படின்னாலுமே கூட கண்டிப்பாக வந்து அவருடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றணும், அவருடைய கடைசி ஆசையாக கூட இது இருந்திருக்கலாம் அப்படின்றதுனால அதுக்கு எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் அவங்க வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. திரையுலக பிரபலங்கள் பாக்கியராஜினுடைய இந்த முடிவை தான் இப்போ வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா உடல் வந்து நம்மோடு இல்லை அப்படின்னாலுமே கூட அவருடைய கண்கள் மூலமாக வேறு ஒருவர் இந்த உலகத்தினுடைய அழகை வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்ற எண்ணம் தான் குடும்பத்தாருக்கு வந்து இப்போ ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குடும்பத்தாரும் சரி, நெருக்கமானவர்களும் சரி, ரொம்பவே வந்து நிகழ்ச்சியில் இருக்கிறாங்கங்க. அந்த அளவுக்கு அவர் செய்யக்கூடிய செயலானது இருக்குது. மேலும் பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த கலைஞராக மட்டும் இல்லைங்க, சமூக பொறுப்புணர்வு கொண்ட மனிதராகவும் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்றத இந்த இடத்துல எல்லாருமே வந்து நினைவுபடுத்துகிறாங்க. கலைஞர் மறைந்தாலுமே கூட மனிதநேயம் வாழ்கிறது, பார்வையை பரிசாக வழங்கிய பாக்கியராஜுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இணையதளத்தில் பதிவுகளை வந்து அதிக அளவு வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. இதுக்கிடையில் அவருடைய இறுதி சடங்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் அரசு மரியாதையோட கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இவருடைய இறுதி ஊர்வலம் பார்த்திங்கன்னா சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவருடைய உடல் பார்த்திங்கன்னா தகனம் செய்யப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. திரையுலகினர், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. பாக்கியராஜ் போன்ற படைப்பாளிகள் காலத்தால் அழியாத நினைவுகளை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அவர் எழுதின கதைகளாக இருக்கட்டும், உருவாக்கிய திரைப்படங்களாக இருக்கட்டும், நடித்த கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் இவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு செயலே மரணத்திற்கு பிறகு பிறருக்கு வந்து ஒளித்தரக்கூடிய வகையில் அவர் எடுத்திருந்த அந்த மனிதநேய முடிவும் தாங்க அவருடைய வாழ்க்கையினுடைய முக்கிய அத்தியாயமாகவே வந்து இருந்திருக்கு. கலை உலகில் அவர் ஏற்படுத்திய தாக்கமும் சமூகத்திற்கு அவர் வழங்கிய இந்த உயரிய செய்தியும் வருங்கால தலைமுறையினருக்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு பலருமே நம்பிக்கை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு நடிகர்களும் வந்து செய்யறதுக்கு இவர் வந்து முன்னுதாரணமாக இருந்திருக்காரு. ஸோ நடிகர் அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய உடல் வந்து அழிஞ்சிருச்சு அப்படிங்கும் பொழுதுமே கூட உறுப்புகள் மூலமாக மீண்டும் நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த உலகம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது அதை பாக்கியராஜ் அவங்க பார்த்திங்கன்னா சரியாக வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஸோ அவருடைய மனிதநேயத்தை வந்து பாராட்டுறதுக்கு வார்த்தையே கிடையாது, அந்த அளவுக்கு அவருடைய செயல்கள் இருந்திருக்கு. ஸோ குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பும் வந்து சிறப்பாக இருந்திருக்கு. பாக்கியராஜ் அவர்களுடைய மகன் அந்த பெட்டியை பார்த்து தாங்க கத்தி கதறி அழுதுருக்காரு. தன்னுடைய அப்பாவினுடைய கண்கள் வந்து தானமாக போயிருக்கு, தன்னுடைய அப்பாவோட கண்களை எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்னு நினச்சி தான் அவர் கத்தி கதறி அழுதுருக்காரு. பாக்கியராஜ் செய்திருந்த இந்த நிகழ்ச்சியான சம்பவத்தை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.